உலக பொருளுக்கு ஊழியம் செய்யறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? மாறுபாடானவைகளை தான் போதிப்பாங்க. அவங்களுக்கு அவசியம் என்ன? இன்கம் தான் அவசியம், பாக்கெட் மணி கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. பவுல் சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி 34 எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளை வேலை செய்து இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். பவுல் ஒரு 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 கடினமான உழைப்பாளி. அவர் வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சார். இன்னைக்கு நம்ம சூழ்நிலை எல்லாராலையும் அது இயல. அழைப்புல வித்தியாசம் இருக்குது, வரங்களில் வித்தியாசம் இருக்கு, காலத்திலையும் நம்ம சிலவற்றை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியதான சபை ஒரு சோம்பேறியான கூட்டமாக என்ன செய்ய இருக்கக்கூடாது. சோம்பேறியான கூட்டமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு 10 காசு பணத்தை சம்பாத்தியம் பண்ணி யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? பலவீனருக்கு கொடுக்கணும், பலவீனரை தாங்கணும் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். வேலை செய்ய மனதில்லாத என்ன செய்யக்கூடாது? இப்ப அப்படி எல்லாரையும் பட்டினி போட்டா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம படிப்பு தான், அவங்களுடைய எஜுகேஷன் என்கிறதான அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு வேலைக்கும் போக மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. வெட்டியா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பவுல் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல். யாருடைய வெள்ளியும் பொண்ணு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் இச்சிக்க கூடாது. நீங்க வேலை செஞ்சு பிரயாசப்பட்டு வேலை செஞ்சு பலவீனரை தாங்க வேண்டும். பலவீனர் மீன்ஸ் யாரு?